வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe Tamizha. இன்றைக்கி நம்ம Illustrator 7th கிளாஸில் ரெண்டு முக்கியமான கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஆஃப்செட் பாத், இன்னொன்று வந்து அவுட்லைன் ஸ்ட்ரோக். ஒரு டிசைன் Illustrator யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபோட்டோஷாப்பில் எப்படி மாஸ்கிங் இம்பார்ட்டன்ட் ஆனதோ அது மாதிரி Illustratorல இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடியோவில் இந்த கான்செப்ட்ஸை எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஆஃப்செட் பாத்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அண்ட் இதோட கலரை வந்து சம்திங் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இதே சர்க்கிள் இன்னும் சின்னதாக டூப்ளிகேட்டாக வேணும் அப்படின்னா Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்குவோம். தென் Ctrl+F கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்குவோம். தென் ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி மேனுவலாக பண்ணுறதுல இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மேனுவலாக மெஷர் பண்ணணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஆஃப்செட் பாத் மெயினாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் இன்னும் ஒரு சில ரீசன்ஸும் இருக்குது, நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த இன்னர் சர்க்கிள் டெலீட் பண்ணிவிட்டு இந்த மெயின் சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத்தில் போயிட்டு ஆஃப்செட் பாத் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆஃப்செட் பாத் பேனலில் ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப்செட் அப்படின்னு ஒரு வேல்யூ என்டர் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். நம்மளோட ஒரிஜினல் சர்க்கிள் வந்து உள்ளார இருக்குது பாருங்கள், உள்ளார தெரியுது இல்லை, இதுதான் நம்மளோட ஒரிஜினல் சர்க்கிள். வெளியில் இருக்கிறது இப்போ க்ரியேட் ஆனது. ஸோ ஒரிஜினல் சர்க்கிளுக்கும் வெளியில் க்ரியேட் ஆனதுக்கும் கேப் வந்து 3.5 mm இருக்குது. ஸோ இப்போ அதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு 6 mm கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6 mm இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது நம்ம மைனஸில் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் -3 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் சர்க்கிள் வந்து வெளியில் இருக்குது. இந்த பாக்ஸ் செலக்ட் ஆகிருக்குல்ல, செலக்ட் ஆனது நம்ம ஒரிஜினல், உள்ளார இருக்கிறது வந்து இப்போ க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதே -3ல் இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதே மாதிரி இந்த சர்க்கிளுக்கு உள்ளார 3 mm இன்னொரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி சொல்லிடலாம். அதுலேயே வேறு ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் ஆப்ஜெக்டில் பாத்தில் ஆஃப்செட் பாத் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் -3 இல்லாமல் +5 கொடுத்துக்கிறேன், வெளியில் க்ரியேட் ஆகட்டும். தென் ஜாயின்ஸ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா மீட்டர் அப்படின்னு இருக்குது. இதை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ ரவுண்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ரவுண்ட் வச்சிங்கன்னா நமக்கு ஒரிஜினல் ரெக்டாங்கிளோட எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக தான் இருக்கும். பட் நம்ம இப்போ க்ரியேட் ஆகுது இல்லை, அதோட எட்ஜஸை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஜாயின்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ ரவுண்டாக வச்சுக்கலாம், இல்லை பெவல் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கட்டாகி வரும். இந்த ஜாயின்ஸில் இருக்க இந்த மைட்டர் ஆப்ஷன் பார்க்கும்போது தான் இந்த மைட்டர் லிமிட் என்னென்னு பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு கலர் கூட இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ அந்த மைட்டர் ஆப்ஷன் என்னென்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்டார் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கணும், எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக போகணும். ஸோ இப்போ இதில் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத்தில் போயிட்டு ஆஃப்செட் பாத் க்ரியேட் பண்ணுறேன். இதில் ஜாயின்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மைட்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயே நீங்கள் அதே மாதிரி ரவுண்டு இல்லை பெவல் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மைட்டரில் லிமிட் வந்து 4 இருக்குன்னா இது வந்து ஒரு 2 கொடுக்குறேன். க்ரியேட் ஆகிருக்க ஷேப்போட எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி பெவலாக மாறும். ஸோ அதுக்கு தான் மைட்டர் லிமிட். இது அந்தளவு யூஸ் இல்லை, பட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். ஜஸ்ட் எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு சம் கலர் கொடுத்துட்டு அகைன் இதை ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் F7 கொடுத்துக்கிறேன். ஸோ இது நமக்கு அலைன் பேனல் ஓப்பன் ஆகும், பக்கத்துலேயே பாத் ஃபைண்டர் பேனலும் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கம்பைன். ஸோ இந்த யுனைட் ஷேப்பை கொடுத்துக்கிறேன். ரெண்டு ஷேப்புமே இப்போ கம்பைன் ஆகிடும். இப்போ இந்த ஷேப்பை நம்ம மேனுவலாக காப்பி பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+C Ctrl+F கொடுத்துக்கிறேன். ஸோ காப்பி பேஸ்ட் அண்ட் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வேறு கலர் கொடுத்து பார்க்குறேன். தென் இதை பேக்கில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல இருக்க வித்துக்கும் இந்த இடத்துல இருக்க வித்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதில் நம்ம மேனுவலாக பண்ணுறது நமக்கு அக்யூரேட்டாக வராது. அதனால் இந்த இடத்துல ஆஃப்செட் பாத் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் பாத்தில் ஆஃப்செட் பாத் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வேல்யூ ஒரு +5 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். தென் சம் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எல்லா சைடுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் ஆஃப்செட் பாத் கொடுத்தாலும் அதை சுற்றி வர அரவுண்ட் ஷேப் வந்து செம பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆஃப்செட் பாத் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம வேல்யூ என்ட்ரு பண்ண முடியும். 115க்கு ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை டாக்குமெண்ட்டுக்கு சென்டர் அலைன் பண்ணுறதுக்கு மேலே இருக்க அலைன் பேனல் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத்தில் போயிட்டு ஆஃப்செட் பாத் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து வெளியில் க்ரியேட் ஆகுது, பட் நமக்கு சர்க்கிள் வந்து உள்ளார வரணும். ஸோ இந்த இடத்துல -10 mm எனக்கு உள்ளார வரணும். அதனால் -10 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் அகைன் உள்ளார இருக்கிறதே செலக்ட் ஆகிருக்கட்டும். இப்போ அகைன் ஆப்ஜெக்டில் பாத்தில் ஆஃப்செட் பாத் கொடுத்து அதே மாதிரி -10 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் அகைன் இன்னொரு டைம் பண்ணிடலாம். இந்த கலர் பிக் பண்ணுறதுக்காக நான் அதை ட்ராக் பண்ணி போட்டேன். ஸோ இப்போ ஐ கிளிக் பண்ணி ஐட்ராப்பர் டூல் வச்சு இந்த கலரை பிக் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்வாட்சஸில் ஆட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து ப்ளூ கலர் பிக் பண்ணிவிட்டு இதையும் ஸ்வாட்சஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெண்டு கலருமே இந்த இடத்துல வந்துடும். இப்போ அவுட்ரு சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெட் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி ஒயிட் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை கிளிக் பண்ணி ரெட்டு,
தென் இதை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார் இதே மாதிரி ட்ரா பண்ணணும். ஸோ ஸ்டார் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டார் ட்ரா பண்ணேன் அப்படின்னா நமக்கு பாருங்கள் இந்த வித்து பாருங்கள், இந்த இடத்துல வித்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஃபேட்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த ஸ்டார். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 0.5 இருக்கட்டும், ரேடியஸ் 1 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரேடியஸ் 2 வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 12 இருக்குது, நான் 8 கொடுத்துட்டு ஓகே கொடுத்து பார்க்குறேன். ஸோ 8 கொடுத்தா நமக்கு ரொம்ப லீன் ஆகிடுச்சு. அண்ட் அகைன் கிளிக் பண்ணிவிட்டு 8 இல்லாமல் ஒரு 10 கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டார் அப்படியே எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒயிட் கலர் ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டாப்பில் இந்த மாதிரி அலைன் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு. தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு பக்காவாக இங்கே அலைன் ஆகிடும். இப்போ அது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது கீ ஆப்ஜெக்டாக மாறிடும். இப்போ அலைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சைடில் அலைன் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு அலைன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷீல்டில் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இப்போ அவுட்லைன் ஸ்ட்ரோக்னால் என்னென்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு லைன் டூல் எடுத்துகிட்டு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் ஸ்ட்ரோக் பேனல் ஓப்பன் பண்ணி இதோட வெயிட்டு ஒரு 10 கொடுக்குறேன். இப்போ ஏ கிளிக் பண்ணி A2ல் வச்சுட்டு நோடு செக் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஒரு நோடு இருக்கும், எனக்கு இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட் இருக்கும், 2 தான் இருக்கும் மொத்தமே. ஸோ நம்மளால் இதை கஸ்டமைஸ் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி லைனாக இருக்கிறதையும் நீங்கள் ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு தான் இதை அவுட்லைன் ஸ்ட்ரோக்காக மாற்றிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத்தில் போயிட்டு அவுட்லைன் ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ A2 கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு 4 நோடு வந்துடும். இதை நம்ம எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு டெக்ஸ்ட் எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் டெலிட் பண்ணிவிட்டு சம் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு இப்போ ஸ்ட்ரோக் கொடுக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு சம் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கர்வ்ஸாக மாற்றணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட்கட் இருந்து Ctrl+Shift+O கொடுத்திங்கன்னா அந்த மாதிரி கர்வ்ஸாக மாறிடும். அப்படி நீங்கள் மெனுவில் போய் எடுக்கணும் அப்படின்னா Ctrl+Z கொடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் ஆப்ஜெக்ட் ஃபில் ரெண்டையுமே செக் போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கர்வ்ஸாக மாறிடும். இப்போ இது எல்லாமே குரூப்பில் இருக்கும். ஸோ Ctrl+Shift+G கொடுத்து அன்குரூப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டராக தனியாக ஸ்ப்ளிட் ஆகும். பட் அந்த அவுட்லைன் ஸ்ட்ரோக்கோட பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா இதில் இருக்க அந்த ஸ்ட்ரோக்கை மட்டும் நம்மளால் தனியாக எடுக்க முடியும், அந்த ஃபில்லை தனியாக செப்பரேட் பண்ண முடியும். அது எப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத்தில் அவுட்லைன் ஸ்ட்ரோக் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இப்போ ஸ்ட்ரோக் தனியாக வந்துடும். ஸ்ட்ரோக் எல்லாமே ஒரு அவுட்லைனாக மாறிடும். ஸோ இப்போ Ctrl+Shift+G கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே அன்குரூப் ஆகிடும். இந்த கேரக்டரை மட்டும் இப்போ அகைன் Ctrl+Shift+G கொடுத்தேன் அப்படின்னா இந்த கேரக்டர் இருக்க ஸ்ட்ரோக் தனியாக வரும் அண்ட் ஃபில் தனியாக வரும். இப்போ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+G கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்க ஃபில்லை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்க முடியும். அண்டு ஸ்ட்ரோக் வந்து அப்படியே இது தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு அந்த அவுட்லைன் ஸ்ட்ரோக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த 2 கான்செப்ட்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த கிளாஸில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.